அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை மிகப்பெரிய எழுத்தாளர் திரு ஜானகிராமன் ஐயா அவர்கள் எழுதிய பரதேசி வந்தான் என்ற ஒரு சிறுகதையை காண இருக்கின்றோம். இன்றைய சிந்தனை, ஒரு ஊரிலே ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் இருந்தார். அவர் மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய சொல்லிற்கு அந்த ஊரே கட்டுப்பட்டு நிற்கும். ஏகப்பட்ட பணியாளர்கள், ஏகப்பட்ட உதவியாளர்கள், ஏகப்பட்ட ஜூனியர் வக்கீல்கள், அத்தனை பேரும் அவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டிருப்பார்கள். அதான் ஜானகிராமன் ஐயா சொல்கிறார்கள். இவர் வீட்டிலே ஒரு நீதிபதி, நீதிமன்றத்திலே ஒரு வழக்கறிஞர் என்று. அப்படிப்பட்ட அதிகார பலம் மிக்க அந்த வழக்கறிஞர் வீட்டிலே ஒரு விசேஷம் நடக்கிறது. அப்பொழுது ஒரு பரதேசி என்றால் எதுவுமே இல்லாமல் உணவிற்காக மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் சாப்பிடுகிறார். ஒரு அழுக்கு மூட்டை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து சாப்பிடுகிறார். அதை பார்த்தவுடன் அந்த வக்கீல் அப்படியே கைகாலில் நடுங்குது. தலையை திருப்பிட்டு, இவன் வந்துட்டானாடா அப்படின்னு தன்னுடைய உதவியாளரிடம் கேட்கின்றார். அவர் கண்களிலே கண்ணீர். அப்படியே பேச்சே பேச முடியவில்லை. பேச முடியாமல் அப்படியே திரும்பி சென்று விடுகிறார். இதற்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வழக்கறிஞர் வீட்டிலே ஒரு பெரிய விசேஷம். தன் மகனுக்கு திருமணம். அந்த திருமணத்திற்கு எக்கச்சக்கமான பிரபலங்கள், பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், செல்வந்தர்கள். இந்த வழக்கறிஞர் என்ன செய்வார் என்றால், அவர்கள் செல்வத்தை வைத்து எடை போடுவார். எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர் ஒவ்வொரு இலையாக சென்று அவருடைய சாப்பிடும் விதத்தை பார்க்கின்றார். அவருடைய தகுதிகள் அவர் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு செல்வந்தர், எவ்வளவு நகைகள் வைத்திருக்கிறார், எவ்வளவு இடங்கள் வைத்திருக்கிறார், எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது அப்படியே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பரதேசி அப்பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் திருமண வீட்டிலே. அவர் இதை பார்த்தவுடன் வழக்கறிஞருக்கு அப்படியே கோபம் உச்சி தலைக்கேறிச்சு. உடனே தன்னுடைய உதவியாளர் கூப்பிட்டு, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கிறீங்க, இப்படிப்பட்ட ஒரு நபர் உள்ளே விட்ருக்குறீங்க அப்படின்னு. உடனே அந்த பரதேசி சாப்பாடு அப்படியே பருப்பு குழம்பு நெய் விட்ருக்குறாங்க. அப்படியே பிணைஞ்சு அந்த சாப்பாட்டை வாயிலே வைக்கின்ற பொழுது வாயில் வைக்க போகிறார். அப்பொழுது அந்த வழக்கறிஞர், உடனே இவனை வெளியே அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே உதவியாளர் சொல்கிறாங்க, சாப்பிட வந்துட்டாருங்க அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது, வெளியே அனுப்புகிறீங்களா இல்லையா அப்படின்னா உடனே அந்த பரதேசி வெளியே தள்ளிடுறாங்க. அப்பொழுது அவன் தன்னுடைய அழுக்கு மூட்டை எடுத்துக்கொண்டு சொல்கின்றான், என்னை இப்போ வெளியே தள்ளிட்ட, இன்னும் ஒரு வாரம் ஒரு மாதத்தில் என்னை கூப்பிடுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அப்படியே போயிடுறான். வயிறு பசி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை, பசி கொடுமை. அப்போ அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா அந்த பரதேசியுடைய வாக்கு பழித்து விடுகிறதுங்க. சாயந்தரம் ஒரு இசை கச்சேரி நடத்துகிறாங்க. இது பெரிய கதை, ஒரு 3 நிமிஷத்தில் முடிக்கிறேன். இசை கச்சேரி நடக்கிற பொழுது மணமக்கள் அதை பார்த்து கொண்டிருக்காங்க. திடீரென்று மணமகன் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறான். பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்க்குறாங்க. 48 மணி நேரம் டைம் வைக்கிறாங்க. ஆனால் வேலைக்கு ஆகல. மணமகன் இறந்து விடுகிறான். இறந்து அவனுக்கு ஒரு வாரம் கழித்து காரியம் நடக்கிறது. அப்பொழுது மீண்டும் அந்த பரதேசி சாப்பிடுகிறார். அப்பொழுது அந்த பரதேசி சொல்கிறாரு, நான் என்னுடைய பசி கொடுமைக்காக சொன்னேன், உன்னுடைய மகனை கொல்வதற்காக சொல்லவில்லை, அது பழித்து விட்டது என்று அப்படியே அவரும் வருத்தப்பட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் சாப்பாடு அன்னதானம் செய்கின்றோம் என்றால், அல்லது ஒரு விசேஷம் வைக்கிறோம் என்றால், ஏழை எளியவர் என்ற பாகுபாடு இல்லாமல் யார் வந்தாலும் சாப்பாடு போடுங்க. அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரென்றோ செல்வத்தை தேய்க்கும் படை. செல்வம்னா நமக்கு என்ன செல்வம் வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த வழக்கறிஞருக்கு மக்கட் செல்வம். ஒருவர் அழுது அல்லல் பட்டு நம்மால் பாதிக்கப்பட்டு சாபத்தை விட்டால் அது நம்முடைய செல்வத்தை எல்லாம் தேய்க்கும் படையாகிவிடும் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த சிறுகதையின் மூலமாக நான் தெரிந்து கொள்வது, நாம் செய்கின்ற தான காரியங்களில் எந்த விதமான தரத்தையும் பார்க்காதீர்கள், மனம் உவந்து செய்யுங்கள் என்பதேயாகும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை, ஊரிலே ஒரு செல்வந்தர் இருப்பார். மிகப்பெரிய அதிக நூல்களை படித்த படிப்பாளி இருப்பார். ஏன், ஒரு உயர் அலுவலர், அரசாங்க பதவியில் உயர் அலுவலர் இருப்பார். அவ்வாறு இருக்கின்றவர்களே அவருக்கு ஆகாதவர்கள் அல்லது கீழ்ப்பணியாளர்கள் அல்லது பக்கத்தில் இருப்பவர்கள் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த நபர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு சிறுகதையை பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஊரிலே ஒரு மிக அறிவாளியான அரசன் இருந்தான். அந்த அரசன் மிகச்சிறந்த அறிவாளி. அப்பொழுது இவனுடைய அறிவாளித்தன்மையை சோதிப்பதற்காக 2 தேவர்கள் மனித உருவிலே சித்தி, அபிசித்தி என்று பெயர் வைத்து கொண்டு ஊருக்கு வந்தார்கள்.
அந்த நாட்டு எல்லையிலே ஒரு கடையிலே அமர்ந்து கொண்டு அந்த அரசனை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் மக்களிடத்திலே. இந்த தகவல் அரசனுக்கு செல்கிறது. அரசர், என்ன இவர்கள் நாம் செய்யாத எல்லாம் நம்மை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே, இவர்களை சிறையில் அடைத்து தண்டனை கொடுக்க வேண்டும், அல்லது இவர்களை நாட்டை விட்டு வெளியே ஏற்ற வேண்டும். ஆனால் இந்த இரண்டையும் செய்யாமல் இவர்களை திருத்த முயற்சி செய்வோம் என்று உடனே அந்த 2 பேருக்கு ஒரு பரிசு பொருளை அனுப்பி வைக்கிறார். ஒரு பெட்டி. அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்றால் அரிசி, சோப்பு, சர்க்கரை, இந்த 3 இருக்குது. 3ஐயும் கொண்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்து 1 மாதம் கழித்து மீண்டும் அரசர், சரி இவர்கள் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம் என்று செல்கின்றார். அப்பொழுது அந்த இடத்திலே அவர்கள் 2 பேரும் அமர்ந்து கொண்டு அரசரை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அரசன் இப்படி, அரசன் அப்படி. இவர் அன்றைய தலைப்பு செய்த அந்த பெட்டி. அரசர் பார்த்தீங்களா, நாங்கள் இந்த மாதிரி குறை சொன்னதுக்கு எங்களை வாயை அடைக்கிறதுக்காக அரிசி, சோப்பு, சர்க்கரை இவற்றை அனுப்பியிருக்கிறார் என்று. உடனே அரசர், அது மாறுவேஷம் சென்ற அரசர் அதை பார்த்து கோபம் கொள்கிறார். உடனே 2 பேரையும் கூப்பிட்றாரு. ஏய், உங்களுக்கு நான் சர்க்கரை, அரிசி, சோப்பு இதெல்லாம் எதுக்கு அனுப்பி வச்சு அப்படின்னா, அரிசி எதுக்கு அனுப்பணுன்னா, நீங்கள் மற்றவர்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டே உட்கார்ந்துருக்கிறீர்களே, சாப்பாட்டுக்கு என்ன செய்வீர்கள் வேலைக்கு செல்லாமல், அதை சிம்பாலிக்காக காட்டுறது அந்த அரிசி. சோப்பு உங்களுடைய மனதிலே அழுக்கு இருக்கிறது, அந்த அழுக்கை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சோப்பு. மற்றவர்களை பற்றி எப்போ பார்த்தாலும் புறம் பேசிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த அழுக்கை நீக்குங்கள். 3வது சர்க்கரை, உங்கள் வார்த்தையிலே இனிமை இல்லை, ஆகவே இனிமையாக பேசுங்கள், அதை உணர்த்த தான் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு. அப்போ அந்த 2 சித்தி அபிசித்தி 2 பேரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு, அரசரே, இவ்வளவு அறிவாளியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நாங்கள் என்ன பேசினால் உங்களுக்கு என்ன? நீங்கள் நாங்கள் இழிவாக பேசுவதற்கு தகுதியானவர் அல்ல, நீங்கள் நல்லவர். அப்போ யார் என்ன பேசினாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது தான் உங்களுடைய அறிவாளித்தனம். ஆகவே எங்களிடம் நீங்கள் பேசி உங்கள் நேரத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள்? இது உங்கள் அறிவாளியாக இருந்தாலும் அதில் சிறிய முட்டாள்தனத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவதைகள் மறைந்து விடுகிறார்கள். இப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பணியை செய்து கொண்டே இருக்கிறோம். அதில் சில குறைபாடுகளை மற்றவர்கள் கூறுவார்கள், அல்லது இல்லாதே பொல்லாதையும் சொல்லுவார்கள். அதையெல்லாம் நம்ம கண்டுகொள்ளக்கூடாது. அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார்கள். ஓதி உணர்ந்தும் நல்ல நூல்களை படித்த படிப்பாளிகளாக இருந்தாலும் அந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லுவது, பிறருக்கு உரைத்தும் மற்றவர்களுக்கு அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் தான் அடங்கா பேதையின். ஆகவே இந்த அறிவாளித்தன்மையுடைய மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டியதில்லை. நம்மளை பற்றி குறை சொன்னாலும் நிறை சொன்னாலும் அவற்றை கண்டுகொள்ளாமல் சொல்வது தான் நல்லது. அப்படி கண்டுகொண்டு மனதை வருத்தப்படுவது அவர்களும் ஒரு பேதையர், அவர்களும் ஒரு அறிவற்றவர்களாகவே இருப்பார்கள். ஆகவே நாம் நம்முடைய பணியை சரியாக செய்வோம், எல்லாம் நல்லபடியாக முடியும் என்பதே இந்த கதையின் நீதி, திருக்குறளின் கருத்தாகும். நன்றி.